ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குண்டு குண்டு குலோப் ஜாமுன் மாதிரி குண்டு குண்டு ரவா லட்டு தாங்க. இது ரொம்ப ஈஸியாக எப்படி செஞ்சோம் அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். நியர்லி நாங்கள் செஞ்சது வந்து ஒரு 2 கிலோ ரவாவுக்கு வந்து லட்டு பிடிச்சோம். இது எதுக்கு அப்படின்றத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு 2 கிலோ ரவையை எடுத்து நல்லா வறுத்துட்டு அதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதுதான். நல்லா ஏலக்காய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து கலரி விடணும். பேரலாக வந்து திராட்சையும் முந்திரியும் வந்து நல்லா நம்ம நெய்யில் போட்டு வறுத்து வச்சுக்கணும். ஸோ அந்த திராட்சையை தான் வந்து நான் இப்போ வந்து ரவையில் மிக்ஸ் பண்ணி சர்க்கரையோடு சேர்த்துக்கிறோம். சர்க்கரையை வந்து லைட்டாக ஒன்றும் பாதியமாக பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். அதுவே நைஸ் சர்க்கரை அப்படின்னா வந்து நீங்கள் அப்படியே கூட வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து அது பிடிக்கும் போது நல்லா இருக்காது. அதனால் ஒன்றும் பாதியமாக இருந்தால் தான் சர்க்கரை வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லா வறுத்த முந்திரி திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து அந்த சர்க்கரையோடு போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த முந்திரி திராட்சை சர்க்கரை ரவை எல்லாமே வந்து ஒன்று சேர வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இல்லைன்னா ஒரு மேலே மட்டும் நல்லா சர்க்கரை இருக்கா மாதிரி இருக்கும், கீழே வந்து சர்க்கரை இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இது கூட வந்து நம்ம லைட்டாக வந்து அந்த முந்திரி திராட்சை வறுத்துருப்போம் இல்லையா நெய், அந்த நெய்யுமே வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ 2 கிலோ ரவைக்கு வந்து நான் இன்றைக்கி 2 கிலோ சர்க்கரை தான் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பார்ட்டாக வந்து பிரித்து இதில் நல்லா காய்ச்சின பால் வந்து ஊற்றணும். பாலை வந்து நல்லா சூடாகவே வந்து ஊற்றணுங்க. அப்போ தான் நமக்கு பிடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு தாம்பூல தட்டு எடுத்து அதில் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிட்டு காய்ச்சின பாலை வந்து நம்ம வந்து ஊற்றுறோம். நல்லா சூடாக ஊற்றணும். ஊற்றுனதுக்கப்புறம் அதை பிடிக்க ஆரம்பிக்க வேண்டிதான். இது என்னென்னா நம்ம ஊற்றி அந்த வெதுப்பாக இருக்கும்போதே பிடிச்சிட்டா நல்லா டைட்டாக நிற்கும். இப்படி தான் வந்து ரவா லட்டு பிடிக்கணும். நல்லா ஒரு கையில் பால் மாதிரி பண்ணிக்கிட்டே இன்னொரு கையில் வந்து அழுத்திட்டே வரணும். சிலர் ஒரு கையில் மட்டுமே கூட பிடிப்பாங்க. அது என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் கழித்து ஒரு மாதிரி டக்குன்னு 2ஆக உடஞ்சிடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கையில் பால் பண்ணி ஒரு கையில் அழுத்திக்கிட்டே வந்தால் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து என்னோடய குட்டி பேபி ஷவருக்காக ப்ரிப்பேர் பண்ணது தான். அப்போ சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணோம். இங்கே வந்து பேரலாக எனக்கும் கொடுங்க, நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு அந்த 2 கையில் வந்து பண்ண வரல. அதனால் வந்து நான் அந்த ஒரு கையில் தான் வந்து மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏதோ எனக்கு ஃபங்க்ஷன் அப்படின்றதால விட்டுட்டாங்க. ஏதோ நான் பாட்டுக்கு கொஞ்சம் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு இருந்தேன். ஸோ பட் பழக பழக வந்து வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 லட்டு தான் வந்து ஒரு மாதிரி பண்ணேன். பட் என்னோட அக்காங்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, அவங்களுக்கு நிறைய பண்ணி எக்ஸ்பீரியன்ஸுன்றதால டக்கு டக்குன்னு பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதை பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஸோ ஒரு 2 கிலோ ரவை ப்ளஸ் 2 கிலோ சர்க்கரை சேர்த்து டக்கு டக்குன்னு ஒரு வெறும் ஒரு 1/2 hourக்குள்ளேயே வந்து முடிச்சிட்டாங்க. ரொம்ப வேகமாக வந்து பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே வரணும். ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஒரு இந்த மாதிரி தாம்பூலத்தட்டில் ஒரு 4 பிளேட்ஸ் மேலேயே வந்து வந்துச்சு. ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் லைக் அது வந்து ஒரு தூக்கில் மாற்றி வச்சுட்டாங்க. மறுநாள் ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் இது முன்னாள் தான் வந்து செஞ்சுருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.